இன்னைக்கு திரை விமர்சனத்தில் மலையாள இயக்குனர் ஜித்து ஜோசப் இயக்கத்தில் நேற்று வெளிவந்த வலத்து வசத்து கள்ளன் அப்படிங்கிற சினிமா மலையாள சினிமாவை பற்றின விமர்சனத்தை தான் பார்க்க போகிறோம். சினிமா கதை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சாம்ன்றவர் ஒரு சிறந்த ஐக்கியம் உள்ள ஒரு நபராக இருக்கார். அவர் நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறாரு. பட் அவருக்கு சட்டம் அவருடைய சொந்த வாழ்க்கையிலையும் அவருக்கு உதவி செய்யலை. இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் தான் அவரோட மகளுக்கு ஒரு மகளை யாரோ கொலை பண்ணுறாங்க. அந்த கொலை பண்ணுறத இவர் கேஸ் கொடுக்குறாரு. அவருடைய ஐக்கியூவை பயன்படுத்தி அது யார் எப்படிங்கிறத ஹேக்கர் மூலமாக அவர் கண்டுபிடிச்சி அதுக்கு காரணமானவங்களை அதே ஐக்கியூவை பயன்படுத்தி டெக்னாலஜி மூலமாக பழி வாங்குறாரு. இதுதான் கதை. அதுக்கு அவர் பயன்படுத்தக்கூடியது இவரோட ஐக்கியூ லெவலில் இருக்கக்கூடிய அதே லெவலில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸரை தான் இவர் பயன்படுத்தி அந்த கதையை தெளிக்கிறாரு. அப்புறம் அந்த போலீஸ் ஆஃபீஸரும் அவருடைய மகளுடைய கொலை வழக்கில் எந்த அளவுக்கு சம்மந்தப்பட்டிருக்காங்கிறதையும் தெளிவாக சினிமாவில் சொல்லியிருக்காங்க. சினிமாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல இருக்க ஒரு மணிக்கூர் 2.25 மணிக்கூர் ஓடுது. ஃபஸ்ட்டு உள்ள 1 மணிக்கூர் இந்த டீட்டெயிலிங் எல்லாம் சொல்கிறோங்கிறதுனால கொஞ்சம் லேக்காகவே இருக்குது. ஆனால் இசையும் விஷ்ணு ஷியாமோட இசை அந்த படத்துக்கு மிகுந்த ஒரு ஹெல்ப்பை கொடுக்குது. அதே மாதிரி சதீஷ் குரூப்போட சினிமாட்டோகிராஃபி சூப்பராகவே இருக்குது. அதுவும் படத்தை நம்மளை பார்க்க வைக்குது. ஃபஸ்ட் ஹாஃபில் வரைக்குமே கொஞ்சம் லேக்காக போயிட்டுருக்க அந்த சினிமா செகண்ட் ஹாஃபில் இருந்து சூடு பிடிச்சி லாஸ்ட்டு 30 மினிட்ஸ் பக்காவான ஒரு த்ரில்லர் சஸ்பென்ஸ் மூவியாக சூப்பராக போய் எண்டப் ஆகிருக்கு. ஜித்து ஜோசப் பொதுவாகவே இந்த மாதிரியான சஸ்பென்ஸ் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்லாம் சூப்பராகவே பண்ணிடுவார். அது அவரோட வகையில் இதுவும் நல்ல ஒரு சினிமா தான். ஆனால் அவர் லெவலுக்கு இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம். பொதுவான சினிமா விருப்பம் உள்ளவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக ஒரு தடவை வாட்சபுளாக இருக்கும். இனி நடிச்சிருக்கவங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க எல்லா கதாபாத்திரங்களுமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பங்கை சிறப்பாக செஞ்சுருக்காங்க. ஜோஜு ஜார்ஜ், பிஜு மேனன், லெனா எல்லாருமே அவங்கவுங்க பங்கை சிறப்பாக செய்து சினிமாவுக்கான பங்களிப்பை அவங்க கொடுத்துருக்காங்க. திரைக்கதையில் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணியிருந்தால் சினிமா ஒரு பரபரப்பான ஒரு சினிமாவாக அமைஞ்சிருக்கும். அது கொஞ்சம் லேக்காக இருந்தாலும் லாஸ்ட்டில் அந்த லேக்கை இல்லைங்கிற மாதிரியே முடிச்சு விட்டுறாரு. ஒன்டபுள் வாட்சபுளான ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் பிடிச்சவங்க கண்டிப்பாக அந்த சினிமாவை ஒரு தடவை பார்க்கலாம்.